குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். The worst contestant பார்வதியை சொல்லலாம். ஐயோப்பா சத்தியமா என்ன பர்பஸ்க்காக அதை கொடுத்துருக்காங்க, அது என்ன அந்த டாஸ்க்கு என்ன ஏது ஒரு ஸ்பேஸே கிடையாது. அதை கலீச் பண்ணியாச்சு, அந்த டாஸ்கே ஃபுல்லாக கலீச் பண்ணிட்டாங்க. எஃப்ஜே எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்ததே பார்வதியை நோன்றதுக்காக மட்டும் இருக்குன்னு தோணுது. இல்ல பார்வதி மட்டும் இல்ல, பார்வதி விஹானா எஃப்ஜே வந்து நிறைய இடத்துல பயங்கரமா கத்துறாப்ல, இல்லன்னா ரொம்ப அமைதியா இருக்கிறாப்ல, இந்த ரெண்டு தான் பண்றாப்ல அவரு. விஹானாவாச்சு பாயிண்ட்ஸை வந்து அவங்க சண்டை போட்டாலுமே பாயிண்ட்ஸ் வேலிடா வைக்கிறாங்க. சம்டைம்ஸ் இந்த பொண்ணு பரவாயில்லப்பா, நல்ல கேம் விளையாடுது, அப்சர்வேஷன் பவர் நல்லா இருக்கு. ஆனா பார்வதி பண்றது அது எங்க ஆகுதுன்னா ஒரு லிமிட் கோட் தாண்டி இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். இது என்ன ஆகுது தெரியுமா? இன்னும் அடுத்தடுத்து பேச போற டாபிக்ல தெரிய வரும். ஜனங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிடும் பார்வதியோட இவ்வளோ மோசமா ஒரு பொம்பளை பொண்ணால இருக்க முடியுமா. பாவங்க திவாகர், பாவம் அந்த மனுஷன் அநியாயத்துக்கு இந்த பொண்ணு கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு அனுபவிக்கிறார் பாருங்க, ரொம்ப மோசம். ஒரு நூடுல்ஸ் எடுத்ததுக்கு நீ எப்படி என் சாப்பாடுல கை வைப்ப? உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு அசிங்கமா இல்லையா? இந்த மாதிரி அடுக்கடுக்கு அவரும் எவ்வளவு சமாளிப்பாரு. ஏன் தெரியுமா? இவ்வளவு ஆணவம், இவ்வளவு அதுப்பு, இவ்வளவு ஆட்டம். வீக்கெண்ட்ல கேள்வி கேட்க மாட்டாங்க ப்ராப்பரா. மிரட்டி உட்கார வச்சு தன் தப்பை சுட்டி காமிச்சு அப்படி வாழை முறுக்கி உட்கார வச்சா ஒரு பயம் இருக்கும். பேசும்போது உள்ள வராப்ல அப்படின்னு வளரிட்டாப்ல, பாத்தீங்களா நீங்க அத? பிரஜன் ஆமா, வெளியில வேற எல்லாருமே வந்து பிரஜின் சாண்ட்ரா அப்படின்றாங்க. பிரஜின் மேபி வரலாம், பிரஜின் சாண்ட்ராவா வரதுக்கு வாய்ப்பு. ஏன்னா வணக்கம் எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இல்ல அது இன்னைக்கு பிக் பாஸ் ஐயோயோ தலை வலிங்க, லிட்டரலி தலை வலி வந்துருச்சு. ஒரு டாஸ்க் வந்து சண்டை வரலாம் ஓகே, ஆனா சண்டையே டாஸ்கா இருந்தா எனக்கெல்லாம் ஒய் பிளட் சேம் பிளட் அப்படிங்கிற மாதிரி காது சவு கிளியுது இவங்க கத்துற கத்துல. எனக்கு இப்ப எப்படி தோணுச்சுன்னா, இந்த 9வது சீசன் பார்க்கும்போது இருக்கிறதுலயே the worst contestant பார்வதியை சொல்லலாம். ஐயோப்பா சத்தியமா என்ன பர்பஸ்க்காக அதை கொடுத்துருக்காங்க, அது என்ன அந்த டாஸ்க்கு என்ன ஏது ஒரு ஸ்பேஸே கிடையாது. அதை கலீச் பண்ணியாச்சு, அந்த டாஸ்கே ஃபுல்லா கலீச் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியா பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து வனிதாக்கா பயங்கரமா கத்துனாப்ல, இப்பெல்லாம் வனிதாக்காவே ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருச்சு. இல்ல அவங்க கத்துவாங்கங்க, ஆனா அது சில நேரங்கள்ல வந்து அதிகமான நேரங்கள்ல பாயிண்டா இருக்கும். அதனால நம்ம அவங்களையும் இவங்களையும் ஒண்ணு சேர்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. பார்வதி வந்து இன்னைக்கு எனக்கு சுத்தமா முடியல. பிக் பாஸ் எனக்கு புரியல நீங்க என்ன பிளான் பண்ணீங்கன்னு. அதாவது டீலக்ஸ் டீமையும் ஓனர்ஸ் இவங்கள ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தனித்தனியா கன்ஃபெஷன் ரூம்ல என்ன பேசியிருக்காரு, நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், ஒர்க் பண்ற இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், என்ன ஏதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது அவங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி வேணும்ன்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. இவங்களை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எந்த 2 பேர்ல இப்ப பாருவோ இதுவோ அந்த சிஓ ஏதோ சொல்றாங்கல்ல, இதுல யாருக்கு இதுவாவோ நீங்க வந்து இந்த மாதிரிலாம் அக்காக்கா பிடிச்சி தாஜா பிடிச்சி சாப்பாடு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அது பண்ணிக்கலாம், அதான் கேமை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க கொடுத்தாங்க. சோ இது இப்படி என்ன ஆயி போச்சுன்னா, அது ஒரு மாதிரி பர்சனல் வெஞ்சன்ஸா மாறிடுச்சு. மெயினா எஃப்ஜேக்கும் எனக்கு என்ன ஆகுதுன்னா, இவங்க என்ன டார்கெட்ல வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு தோணுதுன்னா, இப்பவும் நான் சொல்றேன், நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணல. பார்வதி பண்றது 100% தவறு. எஃப்ஜே எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்ததே பார்வதியை நோன்றதுக்காக மட்டும் இருக்குன்னு தோணுது. இல்ல பார்வதி மட்டும் இல்ல, பார்வதி விஹானா எஃப்ஜே வந்து நிறைய இடத்துல பயங்கரமா கத்துறாப்ல, இல்லன்னா ரொம்ப அமைதியா இருக்கிறாப்ல, இந்த ரெண்டு தான் பண்றாப்ல அவரு. ஆமா, இப்ப ஈக்குவலா இப்ப என்ன ஆகுது, இந்த பக்கம் இப்ப விஹானா கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க மேடம், இந்த பக்கம் பார்வதி எஃப்ஜே இதுக்கு நடுவுல கேப்டன் போய் பேசுறது ஐயோயோ ரொம்ப அனாயிங்குங்க. அப்புறம் நான் என்ன கேக்குறேன், பார்வதி மேல இருக்கிற கான்ல நீங்க போய் எப்படி, நீங்க பிக் பாஸா, நீங்க சூப்பர் டீலக்ஸ், அவ்வளவுதான். எவ்வளவு தைரியம் இருந்தா போயிட்டு கிச்சன்ல இருக்கிற லைட்டர் தூக்கி வச்சு பாரு. பிரவீன், நான் வாட்டுக்கு 7 இருக்கேன், என்கிட்ட ஏன்டா வம்புக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி. கிச்சன் பொருள் கரெக்டா சொன்னாங்க, கிச்சன் பொருளை தொடக்கூடாது பண்ணக்கூடாது. அதே மாதிரி கெமியுமே சொன்னாங்க, நாங்க சமைக்க மாட்டோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் எடுக்கூடாது, நான் பண்ணுவேன் ஒரு ஆட்டிடியூட். இன்னொருத்தரை பழி வாங்கறதுக்காக ஒரு சீனை கிரியேட் பண்ணி வேற ஒருத்தவங்க ஸ்பேஸை வந்து டிஸ்டர்ப் பண்றது எஃப்ஜே பண்ணாரு இன்னைக்கு. அண்ட் இன்னொன்னு எனக்கு சுத்தமா பிடிக்கல என்னன்னா,
கெமி நான் பண்ண மாட்டேன், நான் சமைக்க மாட்டேன், இவர் வந்து அது கொடுக்குற வரைக்கும் எனக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் பேசின விதம் அவ்வளோ ரூடா இருந்தது, அவ்வளோ சீன் போட தேவையில்ல எஃப்ஜே. ஸோ கெமி பண்ணது கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு. மறுபடி இப்போ ஏன் தெரியுமா இவங்கெல்லாம் ஆக்டிங் பண்றாங்க, இவங்க கன்னிங்கு, இவங்களுக்கு டபுள் ஃபேஸ்ன்னு ஜனங்க சொல்றாங்க. யாரை சொல்றாங்க? மெயினா சபரியை சொல்றாங்க, கனியை சொல்றாங்க. ஓகேவா? இவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க, சபரி இப்போ என்ன பண்றாரு, கெமி கிட்ட போயிட்டு எஃப்ஜே ஏன் உங்ககிட்ட அப்படி பண்ணியிருப்பான்னு உனக்கு தோணலையா, உனக்கு தெரியுதா, அவன் கெமின்றதுனால அப்படி பேசினானா? என்ன நடிப்பெல்லாம் யாருக்கிட்ட வச்சுக்கிட்டு உடனே கனி சொல்றது அவன் நீன்றதுனால தான் அப்படி பேசினான். ஆதியரே சும்மாவே எஃப்ஜேக்கா வாலாட்டின்னு இருக்கும் அந்த பொண்ணு, குட்டி நாய் மாதிரி டிங்கி 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 டிங்கின்னு வாலாட்டம், சொல்லவே தேவையில்ல. எதுக்கு? ஆமா, எனக்கு என்னன்னாக்கா இதுல வந்து நடுல பேசிருந்தாங்க என்னன்னா, நம்ம சண்டை போடுறதுக்கான டைம் வரட்டும், அப்ப நம்ம சண்டை போட்டுக்கலாம். எப்போ வரும்? நான் என்ன கேக்குறேன், நீங்க எப்படி நீங்க எல்லாம் குத்திகைக்கு வந்திருக்கீங்களா? கன்ஃபார்ம் 106 நாளுன்ட்டு அப்ப என்ன பிளான்டா? சபரி சொல்றத பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, கனி இவரெல்லாம் வந்து அப்படியே உட்காந்துருவாங்க போலயே, குத்துக்கல் மாதிரி டாப் 5ல போய் உட்காந்து 1 2 3+ அடிச்சிருவாங்க போலயே. எனக்கு புரியலையே ஏன் இந்த அட்வைஸ் வந்து நீங்க எஃப்ஜே கிட்ட பண்ணல, கெமி கிட்ட மட்டும் பண்றீங்க? இதெல்லாம் வந்து இவங்க பயங்கர வந்து எஃப்ஜேக்கு ரொம்ப ஜிங்சா கடிச்சிக்கிட்டு பயங்கர பயஸ்டா இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. கடைசியில் அந்த பொண்ணை கொண்டு வந்தாங்க பாருங்க, ட்ராக்குக்கு கெமியை கொண்டு வந்தாங்க பாருங்க. சோ வந்து இது வந்து எனக்கு பிடிக்கல. எஃப்ஜேக்கு வந்து இவ்வளோ என்ன பொறுத்தவரைக்கும் திவாகரை எப்படி வந்து பார்வதி மேனிபுலேட் பண்ணி கீழே வச்சிருக்காப்லையோ, அதே மாதிரி கனியும் சபரியும் மேனிபுலேட் பண்ணி ஒரு 2-3 பேரை கீழே வச்சிருக்காங்க. அப்படிதான். ஆமா கண்ட்ரோல்ல இருக்குங்க, நல்லா பார்த்தாலே தெரியுதுங்க. எனக்கு அது பிடிக்கல. ரெண்டாவது, இந்த பொண்ணு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும், பார்வதி எஃப்ஜே சபரி வரும்போதே ஃபிக்ஸ். நீ என்ன சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன். என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ணுவ? உடனே முடிய பாத்ரூம்ல இருக்கிற முடிய தூக்கி நீங்க போடுங்க, நீ சொன்னா நான் கேட்கணுமா, நான் சொன்னா நீ கேட்கணுமா, நீ பா எனக்கு எப்படி ஆயிப்போச்சு, பிக் பாஸ் வீடு மாதிரி இல்லைங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு ஆட்களை பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு பிடிக்கவே இல்லை. எஃப்ஜே பார்வதி அவங்களோட சண்டையே, அதுக்கு வினாயா எவ்வளவோ பெட்டர். அவங்காவது வினாயா பேசும்போது விஹானா சாரி மக்களே, நான் வியானா சொல்லிடுறேன், சாரி விஹானா. ஓகே, விஹானாவாச்சு பாயிண்ட்ஸை வந்து அவங்க சண்டை போட்டாலுமே பாயிண்ட்ஸ் வேலிடா வைக்கிறாங்க. சம்டைம்ஸே இந்த பொண்ணு பரவாயில்லப்பா, நல்ல கேம் விளையாடு, அப்சர்வேஷன் பவர் நல்லா இருக்கு, பாயிண்ட்ஸ் எல்லாம் பக்காவா வைக்குதுன்னு தோணுது. ஆனா பார்வதி பண்றது அது எங்க ஆகுதுன்னா, ஒரு லிமிட் கோட் தாண்டி இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். இது என்ன ஆகுது தெரியுமா, இன்னும் அடுத்தடுத்த பேச போற டாபிக்ல தெரிய வரும். ஜனங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிடும் பார்வதியோட இவ்வளோ மோசமா ஒரு பொம்பளை பொண்ணால இருக்க முடியுமா. பையனோ பொண்ணோ, மறுபடி நான் ஒரு இதுல கத்துற கத்து வந்து காது கிளியுது. அது ஒரு ரிப்பீட் மூட்ல ஒரே வார்த்தையை பிடிச்சிட்டு ரிப்பீட் மூட்ல அதை ட்ரிகர் பண்றாங்க பாருங்க. பா சரி, இது 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 ஒரு டார்ச்சர். சரி, இதுக்கப்புறமாச்சும் ஒரு கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். நான் அந்த 24 ஹவர்ஸ்லயும் சேர்ந்து பாக்குறதுனால எனக்கெல்லாம் முடியல. இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பவர் பிக் பாஸ் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அவங்க ஒண்ணு நினைச்சிருப்பாங்க, ஆனா அது டபுள் ட்ரிபிள் ஆனோன்னா அவங்களுக்கே என்னங்க இது, நம்ம கொஞ்சம் கொழுந்துட்டு எரியும்னு பார்த்தா இப்படி கொழுந்துட்டு எரியுது அப்படின்ட்டு. ஆனா எனக்கு பிக் பாஸ் அவங்க மேல டவுட். லிட்டரலி நீங்க பாருங்களேன், இந்த சீசன்ல உள்ள யாருமே பார்வதி பண்ற இரிட்டேட்டுக்கு வந்து கோவப்படல. இது பழைய சீசன்ல இருக்கிற பாலாவோ இல்ல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா, அது பிவாசு சார் பையன் இருக்காருல்ல, சீசன் 1ல வந்தார் பாருங்க, அவரு எக்ஸாம்பிள். மகத்துல இருந்திருந்தா சோழி முடிஞ்சிருச்சு. பார்வதி துணியை துவைக்கிற மாதிரி இப்படி துவைச்சு அலசி அப்படி போட்டு அப்படி தூக்கி போட்டு காலம்படி காத்து வரட்டும் இருப்பாங்க. சீரியஸா ஏய் ரொம்ப தலைவலிங்க. இன்னொன்னு பாவங்க திவாகர், பாவம் அந்த மனுஷன் அநியாயத்துக்கு இந்த பொண்ணு கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு அனுபவிக்கிறார் பாருங்க, ரொம்ப மோசம். நான் என்ன கேட்குறேன், நீயும் தான் உனக்கும் தான் எடுத்துட்டு வந்து எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நீ சொல்ற வேலையை செய்யறாங்க, அவருக்கும் செய்யறாங்க பண்றாங்க. ஒரு நூடுல்ஸ் எடுத்ததுக்கு நீ எப்படி என் சாப்பாடுல கை வைப்ப? உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு அசிங்கமா இல்லையா? இந்த மாதிரி அடுக்கடுக்கு அவரும் எவ்வளவு சமாளிப்பாரு? அவரும் அது ஒரு கேமா நினைச்சுதான் பாரு. ஆனா இந்த நீ சொல்றல்ல, மத்தவங்களுக்கு என்ன சொல்ற, உடனே வந்துருவீங்களே சாப்பாடு ஸ்ட்ராட்டஜியை தூக்கிட்டு, உடனே சாப்பாடை வச்சு ஒண்ணு பண்ணுவீங்களேன்னு போது, இன்னைக்கு நீ சாப்பாடை வச்சு எவ்வளவு கீழ்த்தனமா நடந்துகிட்ட. நாளை பின்ன எவனாவது உன் ஃப்ரெண்ட்ஸே யாரா இருக்கட்டும், அதாவது ஏழ்மையில நான் இன்னைக்கு செத்து போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உன் வீட்டுக்கு வந்து சோத்துக்கு நிக்க மாட்டான் நீ பேசின வார்த்தைக்கு.
ஏக்கா இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது ஹீரோயிக் மூமெண்ட் பார்த்தா திவாகரோட அந்த டேன் ஓவர் தான்க்கா. திவாகர் வந்து நிறைய இடத்துல பாரு சொன்னா கேளு அந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்லும் போது சரி நான் என்ன கேக்குறேன், இப்போ வந்து உன்கிட்ட நீ என்ன பண்ணாலுமே வழிக்கு வரமாட்டேன்னு தெரியும். இந்த கேம்லயுமே கூட எஃப்ஜே பார்வதியோட பர்சனல் ஃபைட் ஆயிடுச்சு. கேமை தாண்டி பர்சனல் ஃபைட். இவங்க போய் அசிங்கமா மறுபடி பாருங்க, கிச்சன்ல மேல உட்காந்தது எவ்வளோ பேடா ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. மறுபடி அதையே போயிட்டு எஃப்ஜேவோட அந்த ஜூஸ் டேபிள்ல போய் உட்கார்றது ஏன்? ஏன் உன்னால, நான் என்ன கேட்கிறேன், வேற மாதிரி உன்னால கேமை அணுக முடியாதா? இவ்வளவு அசிங்கமா தான் உன்னால கேம் அணுக முடியுமா? அங்க ஒரு அசிங்கமான ஒரு சண்டை. இவரு நியாயமா என்ன தெரியுமா கேட்கிறாரு, கஷ்டப்பட்டு வராங்க பண்ணட்டும் கொல்லட்டும் அப்படின்னு இவரு சில பேருக்கு சப்போர்ட் பண்றாரு. எஃப்ஜேக்கோ சபரிக்கோ யாருக்கா இருந்தாலும் ஒரு சப்போர்ட். ஏன் உனக்கு ஏன் வலிக்குது? நீயே வினோத்துக்கு பர்டிகுலர் சப்போர்ட் பண்ற, நீயே ரம்யாக்கு பர்டிகுலர் சப்போர்ட் பண்ற. ஏன்னா வினோத் கூட காமருதன் இருக்காரு. காதல் இல்ல, காதல். அதனால வினோத்தை இது பண்ணணும். இவருக்கு வினோத் செட் ஆகாதனால வினோத்தை தூக்கிடணும்னு நினைக்கிறாரு திவாகர். இதுக்கு நடுவுல ரம்யாவை ஏன் சப்போர்ட் பண்ற? ஏன்னா ரம்யா உனக்கு எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரம்யா வந்து சபரி கிட்ட என்ன சொன்னாங்க, நான் நீ என்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சபரி கேட்கும்போது நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் ஏன் இஷ்டம், இது ஏன் கேம்னு நான் கொடுக்காம கூட போயிடுவேன். அது அப்போ கூட என்ன சொல்றாங்க, நீ எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பேன் தான் இதெல்லாம் பண்றேன், நீ கொடுக்கலன்னா உன வாழ்க்கைக்கு மன்னிக்க, நீ ஏன் வாழ்க்கைக்கு மன்னிக்கிற? இந்த கேம் முடிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணு எலிமினேட் ஆயிடும், நீ எலிமினேட் ஆயிடும், கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையிலேயே நான் உன்னை மன்னிக்க மாட்டோம். யார் உன்னை வாழ்க்கை வரைக்கும் பாக்குறது? பார்வதி வந்து இங்க நான் தான் யாராச்சும் ஏதாவது செஞ்சா உன்னை நான் விடவே மாட்டேன். என்ன பண்ணுவ நீ? என்ன நீ அதுதான் சொல்ற, நீ உன்னால என்னமா பண்ண முடியும்? ஏன் தெரியுமா இவ்வளவு ஆணவம், இவ்வளவு அதுப்பு, இவ்வளவு ஆட்டம்? வீக்கெண்ட்ல கேள்வி கேட்க மாட்டாங்க ப்ராப்பரா. மிரட்டி உட்கார வச்சு தன் தப்பை சுட்டி காமிச்சு அப்படி வாழை முறுக்கி உட்கார வச்சா ஒரு பயம் இருக்கும். இவங்க விட்டுறாங்களே வீக்கெண்ட்ல, நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆட்டம் அப்படி இன்னைக்கு என்னால மன்னிக்கவே முடியாதுங்க. டு த கோர் அந்த மனுஷன் இல்ல பாரு நீ சொல்றது தானே கேக்குறேன். பாரு நீ ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணு, நான் ஒருத்தவங்க செலக்ட். இந்த மாதிரி என்ன தெரியுமா நினைச்சிட்டாங்க கேம்ல, இந்த ஆளை கைக்குள்ள போட்டுட்டு மொத்த கண்ட்ரோல் எடுத்து நம்மளுக்கு தேவையானவங்களை வச்சுக்கலாம், மத்தவங்களை எல்லாம் அவுட் பண்ணிடலாம். அப்புறம் எதுக்கு 2 பேரை கொடுத்துருக்காரு பிக் பாஸ்? இல்லக்கா 2 பேரோட இதுவும் கேட்கணும். இது என்னன்னா தூக்கி போடுறத கேளுங்க. இன்னொன்னு ஒரு கட்டத்துக்கு மேல மரியாதை இல்லக்கா. அண்ணன் தலகாணி நீங்க பாத்தீங்க, தலகாணியை தூக்கி அடிக்கிறது யாரு? நீ யாரு? அவர் மேல தலகாணி தூக்கி அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சக கண்டஸ்டன்ட் வீட்ல நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இது பேர். அதாவது அப்ப இப்ப இதுல என்ன புரிய வருது, பார்வதியோட இன்னைக்கோட உச்சக்கட்ட பிஹேவியர்ல அந்த அம்மா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க திவாகர்லாம். ஆமா சாமி போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காப்ல அப்படின்ட்டு. இப்போ ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு காலையில எல்லாம் 24 hours நீங்க பார்த்துருக்கணும். என்னன்னா அவர் சொல்றாரு, பாரு, காமருதன், வினோத், அப்புறம் வந்து இந்த வேற யாரு, ரம்யா, இவங்கெல்லாம் வர்ஸ்ட். அந்த காமருதன் ரொம்ப வர்ஸ்ட். எனக்கு இப்ப வந்து காமருதன் ரொம்ப பிடிச்சிச்சு இந்த அம்மாக்கு. ஆனா நீ சொல்றது 85% நான் ஒத்துப்பேனே, ஆனா இவ்வளவுலாம் நான் ஒத்துக்க மாட்டேனே. நீ எப்பவுமே நீ சொல்றதுதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்னு, நாங்க சொல்றதை நீ கேட்க மாட்டேங்கிறேன்னா காலையிலேயே முட்டிக்குச்சு, காலையிலேயே சண்டை வந்துருச்சு. இவருக்கு காமருதன் வினோத்தை பிடிக்கல, இந்த அம்மாக்கு எஃப்ஜேவை பிடிக்கல, சபரி பிடிக்கல. எனக்கு இன்னைக்கு வந்து இந்த எஃப்ஜே கெமி மேட்டர்ல சபரி கனி பண்றதை தவிர்த்துட்டு பக்கத்துல வைங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி சபரி எங்க அன்வான்ட் வார்த்தை விடுறது, ஒரு மாதிரி பிஹேவியர் பேடா இருக்குது, என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கலையே. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க யார் முதல்ல குவாலிட்டி செக் இன்ஸ்பெக்டர்னு கொடுத்திருக்காங்க, குவாலிட்டி செக் பண்ணுங்கடா. அதை விட்டுட்டு எதை பண்றாங்க? அததாங்க சொல்றேன். அதை தவிர்த்து எல்லா நான்சென்ஸ் வேலையும் பண்ணாங்க. எஃப்ஜே போய் ட்ரிகர் பண்றது, அவர் ஆப்போசிட்ல இவங்களை ட்ரிகர் பண்றது, ஒரு மாதிரி நான் என்ன சொல்றேன், ஸ்பாயில் பண்ணிட்டாங்க இந்த கேமே. ஸ்பாயில்டா இந்த கேமுக்கான ஒரு அழகு இருக்குல்ல. இவங்க 2 பேர் சண்டையில பாருங்க, மெயினா பார்வதி பண்ண அந்த அசிங்கத்துல எத்தனை பேரோட பாட்டில் தண்ணி வேஸ்டா கொட்டினாங்க பாருங்க. கலை டேபிள தள்ளுறது, ஆதிரை அங்க சண்டை போட்டது, உடனே எஃப்ஜே ஆல்ரெடி ஒரு 2 பாட்டிலோ 3 பாட்டிலோ செலக்ட், அதை எடுத்து ஊத்திடுறது. இப்ப வினோத் எடுத்து இவரு யாரு, இப்ப வினோத்துமே நான் என்ன சொல்றேன், எடுத்துட்டு வந்து திவாகரை இன்னைக்கு ட்ரிகர் பண்ணி அவருக்கு கோவம் வந்து உடனே அவர் பாட்டில் எடுத்து இவரு ஊத்துறது, உடனே சபரி நான் ஊத்துறேன் எதேதோ. அதாவது யாரோ பிரச்சனைக்கு எத்தனை பேர் பலியானாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு?
இது இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல. ஏன்னா பார்வதி இதுக்கு முன்னாடி வந்து திவாகர் யாராச்சும் கோமாளியோ இல்ல துப்புனா உடனே சண்டைக்கு போயிருந்துருக்காங்க. காமர்தீன் கூட சண்டைக்கு. இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து திவாகரை தூக்கிட்டு வராங்க கோமாளி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டு வந்தாப்ல. என்னன்னா மழை பெய்யுது, அவருக்கு காக்கா பிடிக்கலாம், அவரை தாஜா பண்ணிக்கலாம், அது ஒரு டாஸ்க். சோ உன்கிட்ட அது வேலைக்கு ஆகாது. நீ ஒரு அது என்னது நசப்பிண்டோ நீனு. இவரையாவது கொஞ்சம் சமாளிக்கலாம் தான் மழை பெய்யுதுன்னு சொல்லி இவரை கொஞ்சம் தாஜா பண்றாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த பாட்டில் செலக்ட் ஆகிறதுக்கு ஒன்று பண்றாங்க. அது பார்ட் ஆஃப் கேம். அதுக்கு அந்த பீம் பேக்கை வச்சு அவரை கூட்டிட்டு வராங்க. அதுவும் வைத்தறிச்சல் ஆகுது. இந்த கோமாளியை வச்சு உடனே வார்த்தையை அமுக்கிட்டாங்க மேடம். ஆனா எனக்கு புரியல, இவ்வளோ பேசிட்ட, இதுவும் பேச வேண்டியதானே? எப்படியும் சந்தி சிரிச்சாச்சு, இதுக்கு மேல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதையும் பேச வேண்டியதானே? இதை மட்டும் ஏன் அமுக்கி அப்படியே உள்ள முழுங்கிட்டீங்க மேடம்? சத்தியமா சொல்றேன், என் கையில எல்லாம் அந்த பொண்ணு மாட்டுச்சு. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு உச்சக்கட்ட கோவம், இரிட்டேட்டிங். எல்லா ப்ரொமோல வேற அந்த பொண்ணு தலை வலி வந்துருச்சு எனக்கு. சீரியஸா ஷீ இஸ் a ஸ்பாய்லர், 100% ஸ்பாய்லர். இன்னொன்னு, இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் ரொம்ப நாள் பிக் பாஸ் வீட்ல இருக்க முடியாது. எத்தனை நாள்? சரி கண்டென்ட்னே நீ பண்ணனே வச்சுக்கலாம். இல்ல உனக்கு வைத்தறிச்சல், உனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ட்ரிகர் ஆயிடுச்சு, நீ பண்ணனே வச்சுக்கலாம். ரொம்ப நாள்லாம் வீட்டுல இருக்க முடியாது. இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணவங்க, சண்டை போட்டவங்களாம் உங்களுக்கே தெரியும், நடுவுல வெளியில வந்துருவாங்க. இல்லைன்னா ஒரு பிரச்சனை ஆயிடும், ஏதாவது ஒன்று ஆகி வெளியில வந்துருவாங்க. ஸோ தன் கேமையும் ஸ்பாயில் பண்ணிட்டு, மற்றவங்க கேமையும் ஸ்பாயில் பண்ணிட்டு, பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கையும் ஸ்பாயில் பண்ணிட்டு, ஸோ அப்பா எப்பா எப்பா போதும்டா சாமி. ஆமா, இது ரொம்ப தலைவலி. பேசும்போது வைல்ட் கார்டுல பிரஜன் உள்ள வராப்ல அப்படின்னு வளரிட்டாப்லையே, பாத்தீங்களா நீங்க? அத பிரஜன் ஆமா, வெளியில வேற எல்லாருமே வந்து பிரஜின் சாண்ட்ரா அப்படின்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு 2 நாள் முன்னாடி சொன்னேன், பிரஜின் சாண்ட்ரா வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. பிரஜின் மேபி வரலாம், பிரஜின் சாண்ட்ராவா வரத்துக்கு வாய்ப்பு. ஏன்னா பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு ட்வின்ஸ் இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா வந்து பிள்ளைங்களை விட்டுட்டு வருவாங்களா அப்படின்றது என்னோட பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. பிரஜின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். இன்னைக்கு பார்வதி வாய்ப்பு. அப்ப பார்வதிக்கு எப்படி தெரியும்? முன்னாடியே இதுல வேற இவங்க சொல்லுவாங்க, இது பயங்கர சீக்கிரட்டா வச்சுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு. பார்வதி இன்னைக்கு வந்து பிரஜின் பேரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு பிக் பாஸ் டீம் அப்ப கூப்பிட்டு வார்னிங் பண்ணியிருக்கணுமா இல்லையா? வராங்களோ இல்லையோ, ஏன்னா இவங்க வந்து ஆயிடுச்சு, ஒரு 20 days கிட்டத்தட்ட தாண்டுது. அப்ப என்ன வேணா நடக்கலாம்ல, அது வார்னிங் கொடுக்கணும். அப்ப பார்வதி என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. இதுல வேற காமர்தீனோட ஒரு டிஸ்கஷன். எனக்கு அந்த டிஸ்கஷனை பத்தி பேசவே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனாலும் பேசிதான் ஆகணுன்ற இதுல வந்து மறுபடியும் வந்து எனக்கு உன்னை பிடிக்கும், என்னோட ஃபீலிங்ஸை நான் இது பண்றேன், ஆனா நானும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு ஒரு இந்த கான்வர்சேஷன் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காமர்தீனோட. ஆமா, எனக்கு அதெல்லாம் சொல்லும்போது எழுதி போடுங்க பார்வதி, போர்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஐயோ எனக்கு புரியலங்க இந்த காமர்தீன் பார்வதி கான்வர்சேஷன் என்ன, அது என்ன கணக்குல வச்சுக்கிறதுனே தெரியல. 2வது, திவாகர் மேல ஒரு பெரிய அலிகேஷன் ஒண்ணு இருக்கு, வலைத்தடங்கள்ல நிறைய பேசப்படுது. அப்படி என்னன்னா, குளிக்கும் போதோ இல்ல வந்து பாத்ரூம் போகும்போதோ வந்து இவர் உள்ள நுழைஞ்சிட்டாரு அப்படின்ட்டு ஒரு அலிகேஷன் போயிட்டு அது காமர்தீனும் பேசிட்டு இருக்காங்க. வினோத்தும் காமர்தீனும். ஆனா அவங்க சொல்றதுக்கு தான் நானும் ஒத்து போறேன். அந்த வீடியோல என்ன இருக்குன்னா, அவர் போயிட்டாரு, ஆனா அவர் வேணும்ட்டே பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த கான்வர்சேஷன் போச்சு வினோத்துக்கும் காமர்தீனுக்கும். நானும் அந்த பாயிண்ட்ல ஏன் நிக்கிறேன் அப்படின்னா, இவர் ஜொல்லு விடுற ஆள் தான். ஏங்க இவரெல்லாம் இவ்வளவு அழகான ஆக்சுவலா நான் சொல்லக்கூடாது, இவரோட இதுக்கு வந்து இந்த அரோரா கிரோராலாம் பார்க்கும்போது இவருக்கு கண்ணுக்கு மேபி எக்ஸ்ட்ரா அழகா தெரியுறாங்களோ என்னமோ. இவர் கொஞ்சம் ஜொல்லு விடுற ஆள் தான், கொஞ்சம் சைட் அடிக்கிற ஆள் தான், கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற ஆள் தான், எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அசிங்கமா ஒரு பாத்ரூம் போற இடத்துலயோ, ஒரு வாஷ்ரூம்ல குளிக்கிற இடத்துலயோ அந்த மாதிரி உள்ள நுழைஞ்சி அந்த மாதிரி அசிங்கமா பண்றவரு திவாகர் கிடையாதுன்னு என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நான் இன்னொன்று கேட்குறேன், அந்த பொண்ணு யார் குளிக்கிறாங்களோ பாத்ரூம் போகிறாங்களோ தாப்பால் போட்டு பண்ண மாட்டீங்களா? தாப்பால் கூடவே இல்லாமல் பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் எத்தனை நாள் குளிச்சுட்டு இருந்தீங்க? வாஷ்ரூம் போனீங்க, தாப்பால் போட்டிருக்கலாம்ல. அது திவாகரன் கிடையாது, அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலுமே அவங்களுக்கு அந்த இதில் போகும்போது ஃப்ளோவாக டோரை திறக்க தான் செய்வாங்க. நீங்கள் டோரை திறந்தவங்களை ப்ளேம் பண்ணுவீங்களா, தாப்பால் போடாமல் பாத்ரூம் போனவங்கள குளிக்கிறவங்கள ப்ளேம் பண்ணுவீங்களா? நான் அவங்கள தான் ப்ளேம் பண்ணுவேன். நீ உன்னோட சேஃப்டிக்கு நீ தாப்பால் போட்டிருக்கணும். பட் அங்க வந்து அது பெருசா அலிகேஷன் ஆச்சா இல்லையான்றது மேபி நம்ம நாளைக்கோ இல்ல சாட்டர்டே சண்டே அது பேசுவாங்களா அப்படின்னு தெரியாது. பட் அன்லஸ் அந்த பொண்ணு அதை பெருசா எடுத்துட்டு சீன் போட்டுச்சுன்னா அது பெரிய சம்பவம் ஆகும். அது யாரா இருந்தாலும். இப்போதைக்கு அரோரான்னு சொல்றாங்க, ஒரு சும்மா ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்ல அரோரான்னு சொல்றாங்க. பட் அது யாருன்னு எனக்கும் தெரியாது. ஸோ வந்து நம்ம தெரியாம யாரையுமே ஜட்ஜ் பண்ண வேணாம். ஸோ என்னோட ஒரு பர்சனல் ஃபீலிங், நீங்க அஜாகிரதையா இருந்ததுனால தானே ஒருத்தர் உள்ள நுழைய வேண்டியதாயிடுச்சு. ஸோ அவரை வந்து பிளேம் பண்ணணுன்றது பழியெல்லாம் நான் போட மாட்டேன், தப்பு.
இன்னொன்னு அந்த மாதிரி அசிங்கமா பண்ணுவாரா அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு என்னமோ பண்ண மாட்டாரு அப்படின்னு தான் தோணுது. ஸோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. ஆமா இல்லக்கா இன்னொன்னு தாப்பா இருக்கும்போது தாப்பா போட்டு போனோம். அது என்னங்க நீங்க நான் என்ன கேக்குறேன், எதுவுமே எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாம ஏதோ ஒரு கிராமத்துலயோ ஏதோ ஒரு காட்டுலயோவா இருக்கீங்க. அங்கன்னா யாராவது ஒருத்தர் பின்னாடி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலாம், இல்ல துணி வச்சுட்டு போவாங்க. அப்பெல்லாம் ஆள் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு துணி, ஏதாவது ஒரு அடையாளத்துக்கு துணி வைப்பாங்க. அப்பனா உள்ள போக மாட்டாங்க, ஆள் இருக்காங்க. இல்ல யாராவது ஒருத்தர் துணைக்கு வெளியில உட்காருவாங்க. இது 2025 இருக்கும், அதுவும் பிபி ஹவுஸ்ல இருக்கும். இவ்வளவு பப்ளிக் பாக்குற ஷோல ஒரு பாத்ரூம்ல ஒரு அதான் சொல்ற தாப்பால் இல்லாம இருக்கும். போனவங்க நீங்க என்ன கவனத்துல நீங்க போறீங்க? நீங்க தானே தாப்பால் போடணும். சரி திவாகர்ல வேற யார் வந்திருந்தாலுமே அது வந்திருப்பாங்க, உள்ள ஆப்வியஸா வந்திருப்பாங்க. சில பேர் தான் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ யாராவது இருக்காங்களா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அது முக்காவாசி பேர் அது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அர்ஜென்சி, அவங்களுக்கு குளிக்கணும்னு டப்புன்னு திறப்பாங்க. இது இயல்பா மனுஷங்க பண்றது. ஸோ அதை நான் அதை வச்சு திவாகர் அவங்கள நான் அலிகேஷன் பண்ண மாட்டேன். அவர் தெரியாம தான் பண்ணியிருப்பாரு. தாப்பால் போடாதவங்க மேலதான் அது தவறு. அவங்களோட அலட்சியம் தான் இதுக்கு காரணம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.